பண்ணணும். சங்கர பகவத் பாதாள மாத்திரம் நம்ம மறந்துட்டோம்னு சொன்னால் நம்ம இந்த ஜென்மா நம்ம எடுத்ததுக்கு உண்டான எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை சங்கர பகவத் பாதாள் அவதாரம் பண்ணலேன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய இத்தனை க்ஷேத்திரங்களோ, இத்தனை கோவில்களோ, இத்தனை தெய்வங்களோ, வேதமோ, சாஸ்திரமோ, புராணமோ, ஹோமமோ, எந்த விதமான அனுஷ்டானங்களும் இருக்காது. எல்லாரும் பௌத்த மதத்துக்கும் ஜெயின மதத்துக்கும் போயிருப்போம். இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டா, இது எல்லாமே வியர்த்தம்னு சொல்லிட்டா, இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லிட்டா. 72 துர்மதங்கள் இருந்தது இங்கே. அந்த 72 துர்மதங்களையும் ஆச்சாரியால் கண்டனம் பண்ணி அவர் ஒருத்தராக இருந்து இதே இடத்துல திருவிடைமருதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தமமான ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. 72 துர்மதத்தையும் சொல்லக்கூடியவா அங்கே எல்லாம் ஆவிர்வவிச்சிருக்கா. ஒரே ஒருத்தராக ஆச்சாரியால் நின்றுருக்கார். இந்த வேதம் உண்மை, ஏன்னா வேதத்தினால் சொல்லப்பட்ட அனுஷ்டானங்கள் உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆச்சாரியால் அவதாரம் பண்ணுறார். அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம்னு எப்படி பகவான் சொன்னாரோ, எப்பெல்லாம் இந்த லோகமானது க்ஷீணமாறதோ அப்போ நானே அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா போல சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா, சாட்சாத் இந்த கைலாசபதியான பரமேஸ்வரனே இந்த கலியில் நமக்கு ஆச்சாரியனா அவதாரம் பண்ணுறார். அந்த பரமேஸ்வரன் அந்த சங்கராச்சாரியால அவதாரம் பண்ணி அந்த இடத்துல நின்றுருக்கார். இந்த ஒரு மதத்துக்கு 1000 பேர்னு ஒரு கணக்கு ஒரு தோராயமாக வச்சுட்டோன்னு சொன்னால் 72,000 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அங்கே ஆச்சாரியால் ஒருத்தர் நிற்கிறார். அவள் எல்லாரும் கேட்குறாளாம், உங்களுக்கு என்ன இவ்வளவு தைரியம், உங்களுக்கு என்ன இவ்வளவு சாமர்த்தியம், இத்தனை பேர் நின்றுருக்கோம், நாங்கள்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடான்னா வேதம் சாஸ்திரம் புராணம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கல அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஆச்சாரியன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், இத்தனை 1000 பேர் இருக்கு, நான் ஒரு விஷயமே கிடையாதுன்னு நீங்கள் என்னை அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிவிட்டு என்னை கவனிக்காமல் போயிடலாம். நான் ஒருத்தன் என்ன நினைக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறேனோ அப்போவே நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறான். சங்கர பகவத் பாதாள் என்ன நினைக்கிறார், இவா 72,000 பேர் என்ன நினைக்கிறாளோ அதை பற்றி இவருக்கு கவலை கிடையாது. மெஜாரிட்டி எங்கள் விஷயமே கிடையாது. சத்தியத்தை அங்கே நிலைநிறுத்தணும். இப்போது ஒரு ஒத்தையடி பாதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒத்தையடி பாதைக்கு நம்ம ஒரு ரோடு போடுறோம். அதுக்கப்புறம் இன்னும் அழகாக, இன்னும் ஹைஜீனிக்காக, இன்னும் நன்ன ரோடு போட்டுவிட்டு அவளுக்கு நன்ன அதுக்கு உண்டான பெயிண்டெல்லாம் அடித்து நீட்டாக லைட்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிவிடலாம். ஆனால் நம்ம மதம் தப்பு, நம்ம வேதம் தப்பு, நம்ம புராணங்கள் தப்பு, ராமாயணம் பொய், பாரதம் பொய்ன்னு சொல்ல சமயத்தில் இத்தனை 1000 பேரை, இத்தனை லட்சம் பேரை தனி ஒரு மனிதனாக நின்று நம்மளுடைய மதத்தையும் வேதத்தையும் சாஸ்திரத்தையும் புராணத்தையும் யஜ்ஞத்தையும் பிராமணனுடைய தர்மத்தையும் ஹிந்து கலாச்சாரத்தையும் தனி மனிதனாக நின்று காப்பாற்றினவர் ஆச்சாரியா சங்கர பகவத் பாதாள். நம்ம அத்தனை பேரும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம். சாஸ்திரங்களில் ஒரு வச்சனம் இருக்குது, எனக்கு இதை சொல்லும்பொழுதே எனக்கு ரொம்ப தாபமாக இருக்குது. கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதிஹி அப்படின்னு ஒரு வச்சனம். நன்றி மறந்தவர்களுக்கு எந்த காலத்திலையும் கதி கிடையாது அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. நம்ம ஆச்சாரியால நமஸ்காரம் பண்ணலேன்னு சொன்னால் நம்ம நன்றி மறந்தவர்களாக ஆயிடுவோம். ஏன்னா நம்ம மதத்துக்கு முதல்ல ஆரம்பித்தவர் அவர் தான். சங்கர பகவத் பாதாள் மாத்திரம் நம்ம அவதாரம் பண்ணலேன்னு சொன்னால் இன்னைக்கு கணபதி சதுர்த்தியோ, ஒரு ஷஷ்டியோ, ஒரு சிவராத்திரியோ, நவராத்திரியோ, இத்தனை பேர் நீங்கள் பகவன் நாமா சொல்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கோமே, ஒருத்தரும் இருக்க முடியாது. நம்ம வேற ஏதோ மதத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு தெய்வத்தை பார்த்துட்டு இப்படி இருந்துட்டு இருப்போம். நம்ம மதத்துக்காக ஆச்சாரியால் பண்ண சிரமம் சாதாரண சிரமம் இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம கட்டினத்துக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு வேணால் டெக்கரேட் பண்ணலாம். ஆனால் முதல்ல நமக்குன்னு ஒரு அடையாளத்தை காண்பிச்சவர் சங்கர பகவத் பாதாள். அத்தனை பேரும் எந்த ஃபங்க்ஷன் நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ சங்கர பகவத் பாதாளை கொண்டாடியே ஆகணும். ஒரு சனாதன தர்மத்தை மதிக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய தலையாய கடமை சங்கர பகவத் பாதாளை நமஸ்கரிக்கிறது தான். ரொம்ப படித்தவர் பண்டிதர்களுக்கு உண்டான பிரம்மசூத்திரத்திலேருந்து யாகாதிகள் பண்ணக்கூடிய வேத பண்டிதர்கள்லேருந்து எதுவுமே என்னால் சொல்ல முடியாது, பகவன் நாமாதான் கத்தின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார் சங்கர பகவத் பாதாள். நீ யஜ்ஞம் பண்ணுறியா, அதுக்குண்டான விஷயத்தை நான் சொல்கிறேன். நீ பெரிய சாஸ்திரங்கள் படிக்கிறியா, பெரிய வேதாந்தம் படிக்கிறியா, அதுக்கும் நான் உனக்கு வழி சொல்கிறேன். எதுவுமே முடியலையா, பகவானை ஸ்மரணம் பண்ணு. பகவானை ஸ்மரணம் பண்ணுறதுனால உனக்கு கதி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். முதல் விஷயம், இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும். ஆச்சாரியார் சங்கர் பகவத் பாதாள் எப்படி பகவான் சமோகம் சர்வபூதேஷு அப்படின்னு சொன்னா போல அகமாத்மா குடாகேஷான்னு பகவான் எப்படி கீதையில் சொன்னாரோ, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கக்கூடிய உயிர்த்தன்மையாக நான் இருக்கேன், எல்லாவற்றிலும் இறைவனை காணல் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பகவான் சொன்னதை ஆச்சாரியால் கடைபிடிச்சார். மனிதர்களுக்குள்ள எந்த பேதத்தையும் அவர் பார்க்கல, தெய்வத்துக்கிட்டையும் பேதம் பார்க்கல.
சங்கர பகவத் பாதாள்கிட்ட நீங்க வந்து பார்த்தேன்னா ஒரு ஸ்தோத்திரத்தையும் நீங்க பார்த்தேன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெருமாளை பத்தி அவர் ஸ்தோத்திரம் பண்ணார்னா அவர் ஒரு வைஷ்ணவர்னு நீங்க பார்க்கலாம். சிவபெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணார்னா அவர் சைவர் மாதிரி தெரிவார். அம்பாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணார்னா சாக்தர் மாதிரி தெரிவார். ஒரு கணபதியை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணார்னா காணாபத்தியர் மாதிரி தெரிவார். ஒரு சுப்பிரமணியர் ஸ்தோத்திரம் பண்ணார்னா அவர் கௌமாரரா தெரிவார். அப்படி யார் யாருக்கு எந்தெந்த தெய்வங்கள் மேல அபிப்பிராயம் வர்றதோ பக்தி வர்றதோ அவா அந்தந்த தெய்வத்தை பக்தி ஸ்ரத்தையோட அவளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணினா எல்லாருக்கும் கதி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு தெய்வத்தை சொல்லிட்டு மறு தெய்வத்தை நம்ம சொல்லாம விட்டுட்டோம்னு சொன்னா 36,000 சிவன் கோவில் இருக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம். எத்தனையோ ஆயிரம் 24,000 சொச்சம் பெருமாள் கோவில் இருக்கு. அம்பாளுக்கு அத்தனை கோவில்கள் இருக்கு. இப்போ காஞ்சிபுரத்தை பத்தி குழந்தை எல்லாம் சொன்னா, சப்த மோக்ஷபுரியில நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே மோக்ஷபுரி காஞ்சிபுரம் தான். சங்கர பகவத் பாதாள் ஷண்மதத்தை ஸ்தாபனம் பண்ணார். சுப்பிரமணியர், கணபதி, சிவபெருமான், பெருமாள், அப்புறம் வந்து சூரிய நாராயண சுவாமி, அம்பாள், இப்படி 6 மதத்தை ஸ்தாபனம் பண்ணார். இந்த 6 மதத்துக்கு உண்டான தெய்வங்களும் இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் காஞ்சி க்ஷேத்திரம். சாக்தம்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாள் வழிபாட்டுக்கு உண்டான இது வந்து காமாட்சி, சிவபெருமான சொல்லக்கூடிய க்ஷேத்திரமான ஏகாம்பரேஸ்வரர், பெருமாளை சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாள், சூரிய நாராயணரை சொல்லக்கூடிய கச்சபேஸ்வரர் கோவில், அப்புறம் வந்து கணபதியை சொல்லக்கூடிய ஷோடச கணபதி. நீங்க வந்து காமாட்சி சந்நிதியில பார்த்தேன்னாக்கா ஒரு சிவபெருமானை பார்க்க முடியாது. அந்த எந்த சிவபெருமான் கிட்ட நீங்க போனாலும் வேற ஒரு அம்பாள் வேற நாமாவோட நீங்க பார்க்க முடியாது. எந்த இடத்துக்கு போனாலும் காமாட்சின்னு தான் பேர் இருக்கும். காமாட்சி சந்நிதியில மாத்திரம் பார்த்தேன்னா ஷோடச கணபதி 16 கணபதி இருக்கும். சுப்பிரமணியரை பார்த்தேன்னா குமரகோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு அங்க ஒரு கோவில் இருக்கு. அப்படி சங்கர பகவத் பாதாள் அவர் சொன்ன 6 மதத்துக்கும் இருக்கக்கூடிய பிராச்சீனமான க்ஷேத்திரம் நிறைந்த ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா அது காஞ்சி க்ஷேத்திரம் தான். அப்படி அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகாபுரி, துவாரகா அப்படின்னு 7 மோக்ஷபுரி. அதுல நமக்குன்னு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் தென்தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் காஞ்சி க்ஷேத்திரம். இவ்வளவு வைசிஷ்யம் இருக்கிறதுனால தான் அங்க ஒரு காமகோட்டி பீடம் அப்படிங்கிற ஒரு உத்தமமான பீடத்தை ஆச்சாரியால் அங்க ஸ்தாபனம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். அதனால சங்கர பகவத் பாதாள் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு மனசு உருகணும். சங்கர பகவத் பாதாள் மாத்திரம் இங்க அவதாரம் பண்ணலேன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம இந்த வேதத்தையோ சாஸ்திரத்தையோ புராணத்தையோ சொல்லக்கூட முடியாது. சங்கர பகவத் பாதாளை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். அவருடைய வித்வத் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அஷ்டவருஷே சதுர்வேதி, 8 வயசுல அவருக்கு சகல வேத சாஸ்திரங்களும் தெரியும். துவாதசே சர்வ சாஸ்திரவித், எல்லா விதமான சாஸ்திரங்களும் அவருக்கு 12 வயசுல தெரியும். ஷோடசே கிருத்தவான் பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம், பிரஸ்தானத்ரயம்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி ஸ்மிருதி புராணம், இந்த 3 விஷயத்தையும் அவர் வந்து பாஷ்யம் பண்ணும் பொழுது அவருக்கு வயசு 16 வயசு. 32 வயசு காலத்துக்குள்ள ஆச்சாரியால் நம்ம இந்த பூலோகத்தை விட்டுட்டு அவர் வந்து கதி அடைஞ்சாச்சு, பரமேஸ்வரனோட ஐக்கியம் ஆயாச்சு. அந்த 32 வயசுல அவர் பண்ணின விஷயம் நம்ம ஜென்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஈவன் அவர் பண்ணின கிரந்தத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னாலே அதுக்கே பெரிய வித்வத் வேணும். அப்படி ஆச்சாரியால் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஸ்லோகம் பிரசித்தமா எல்லாருக்குமே தெரியும். சாட்சாத் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமான சங்கர பகவத் பாதாளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானா ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே வித்யாதிபதி ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு சொன்னதுனால எல்லா வித்யைக்கும் அதிபதியான அந்த பரமேஸ்வரன் அவருடைய அவதாரமா இருக்கக்கூடிய சங்கரருக்கு இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஒரு விஷயம் சொல்லுவா, நானாம்னாஜ பரிசிரமம் கலஜதாம் நாஸ்தியேவ சாஸ்திரேஷு தீஹி. வேதாத்தியனம் பண்ணவா சாஸ்திராத்தியனம் பண்ண முடியாது, சாஸ்திராத்தியனம் பண்ணவா பெரும்பாலும் வேதாத்தியனம் பண்றதில்லை. ஏன்னா அதனுடைய வருஷ காலம் ரொம்ப பெருசு, 8 வருஷம் 10 வருஷம் ஆகும். இப்படி வேதமும் சாஸ்திரமும் படிச்சவா சம்ஸ்கிருதம் படிக்கிறது முடியாது. ஏன்னா அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கு எத்தனையோ வருஷங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. இப்படி வேதமும் சாஸ்திரமும் சம்ஸ்கிருதமும், அந்த சம்ஸ்கிருதம் படிச்சாலும் கவிதா சக்தி நம்ம ஒரு ஸ்லோகத்தை உருவாக்குற அளவுக்கு அந்த பாண்டித்யத்தை வளர்த்துக்க முடியாது. ஒருவேளை வேதமும் சாஸ்திரமும் இந்த கவிதா சக்தியும் ஒருத்தனுக்கு இருக்குமே ஆனால் அவள்கிட்ட நீங்க பார்த்தேள் அப்படின்னாக்கா, நானாம்னாஜ பரிசிரமம் கலஜதாம் நாஸ்தியேவ சாஸ்திரேஷு தீஹி சத்யோரப்யனஜோஹோ த்வயோன சுலபா சாஹிக்ஷிதௌ சாஹிதி அப்யேதாசு சதீஷு நாஸ்தி வினஜஹா. இப்படி வேதமும் சாஸ்திரமும் சம்ஸ்கிருதமும் கவிதாசக்தியும் ஒருத்தன்ட்ட இருக்குமே ஆனால் அந்த இடத்துல பணிவு இருக்கவே இருக்காது. ஒருத்தட்ட வேதமும் சாஸ்திரம் ஏதாவது ஒன்று இருந்தாலே நமக்கு இங்கே தகுடுதத்தோம்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம சாதனை பண்ணிட்டாலே நம்ம என்னவோ ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், அடுத்த வாழை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்படி கிடையாது. ஆச்சாரியாள்கிட்ட அவ்வளவு வினயம் நீங்கள் பார்த்தேன் அப்படின்னாக்கா, அவ்வளவு பாண்டித்யத்தோடு இருக்கக்கூடிய சங்கர பகவத் பாதாள் நஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம் அப்படின்னு சொல்கிறார்.
எனக்கு வேதம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, பக்தி தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். மத்சமஃப் பாதகி நாஸ்தி அப்படிங்கிறார். என்ன போல எங்களை போல பாபம் பண்ணவா யாரும் கிடையாது. வாழ்க்கை முழுக்க தர்மத்துக்காகவே இருக்கக்கூடிய சங்கர பகவத்பாதாள் அந்த வேத சாஸ்திர புராணத்தினுடைய வாக்கியத்தை எப்படியாவது நிர்தாரணம் பண்ணணும்னு அவதாரம் பண்ண சங்கர பகவத்பாதாள் என்னை விட பெரிய பாப்பி யாரும் இல்லை அப்படின்னு சொல்றார். உன்னை விட அந்த பாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்லாம் சொல்றார். மதன்ய கோதீனஹா திரிஜகதி சரண்ய பசுபதே. சிவபெருமான்கிட்ட ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, சிவானந்தலஹரின்னு பேர் அந்த ஸ்தோத்திரத்துக்கு. அந்த ஸ்தோத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது, லோகத்தில் என்ன மாதிரி ஒரு சாதாரணம், என்ன மாதிரி ஒரு பரம சாமானியன், எதுவுமே தெரியாதவன், ரொம்ப க்ஷீணமானவன் யாரும் இருக்க முடியாது. என்ன மாதிரி க்ஷீணமானவனுக்கு ஒன்ன மாதிரி அனுகிரகம் பண்றதுக்கு இன்னொரு தெய்வம் இருக்காது. எப்படின்னா மதன்ய கோதீனஹா திரிஜகதி சரண்ய பசுபதே துவதன்ய கோவாமே திரிஜகதி சரண்ய பசுபதே அப்படின்னு ஆச்சாரியால் சிவானந்தலஹரியில சொல்றார். அப்படி தன்னை ரொம்ப தாழ்த்திண்டு, எப்படி வேதமும் சாஸ்திரமும் புராணமும் சாகித்யமும் தெரிஞ்ச சங்கர பகவத்பாதாள் அவருடைய வித்வத்தை நீங்க பார்க்கணும்னா பிரஸ்தானத்ரயத்தை படிச்சா தெரியும். எந்த இடத்துல வேதத்தை பிரமாணம் காண்பிக்கணும், எந்த இடத்துல ஸ்ருதி பிரமாணம், எந்த இடத்துல ஸ்மிருதி சாஸ்திர பிரமாணம், எந்த இடத்துல புராண பிரமாணம் காண்பிக்கணும்னு நம்ம அந்த பிரஸ்தானத்ரய பாஷ்யத்தை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு தெரியுது. இவ்வளவு படிப்பு ஒருத்தரால படிக்க முடியுமா அப்படின்னு. இப்ப சொன்னேன் இல்லையா, பணிவு அவ்வளவு பணிவு ஆச்சாரியாளுக்கு, தனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கக்கூடிய வினயம். நாஸ்தி வினஜா நாச்சார பக்தி க்ஷமா சாதுரியா அப்படிங்கிறார். இப்படி எல்லாமே இருந்ததுன்னா அவள்கிட்ட ஆச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். எப்படி எல்லாமோ வாழலாம், மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழறது, எதை வேணா சாப்பிட்றது, எப்படி வேணா தூங்குறது, எது பண்ணினாலும் இன்னைக்கு சோஷியல்னு பேசிக்கிறதுங்கிறதெல்லாம் ஆச்சாரியாள்கிட்ட கிடையாது. இப்படின்னா இப்படிதான் வேதம் சொன்னா அதுக்கு மீறி ஆச்சாரியாள் வாழ்க்கையில ஒரு விஷயம் கூட நீங்க பார்க்க முடியாது. நாச்சார பக்தி க்ஷமா சாதுரியா. அடுத்தது பார்த்தேன்னா பக்தி. சங்கர பகவத்பாதாள் மாதிரி பக்தி பண்ணவர்களை நீங்க ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இப்போ ரொம்ப நன்னா படித்தவர்கள் கூட ஒருத்தரை பார்த்தா நமக்கு அவா இருந்தா போரும் அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா, நமக்கு அவர் போரும், அவர் பார்த்து பாருன்னு நம்ம எல்லாரையும் எதிர்த்துப்போம். சங்கர பகவத்பாதாளை பார்த்தேன்னா எல்லா தெய்வங்களுக்கும் ஸ்தோத்திரம், எந்த தெய்வத்தை பார்த்தாலும் ஸ்தோத்திரம், எல்லா க்ஷேத்திரத்துக்கும் நடந்தே போய் எல்லா க்ஷேத்திரத்தையும் பார்த்து எல்லா தெய்வங்களுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி. அதெல்லாம் யாருக்காக? ஆச்சாரியாள் முதல்ல இதுக்கு அவருடைய குருநாதரான அவர் கோவிந்த பகவத்பாதாளை பார்க்கும் பொழுது நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே மனோபுத்தி அகங்கார சித்தானினாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே நச்ச வியோம பூமிர் ந தேஜோ ந வாயுஸ்சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அப்படின்னு சொல்றார். இந்த சரீர ரூபத்துல நீங்க பார்க்கக்கூடிய எதுவுமே நான் இல்லை. புருஷன், ஸ்திரீ, ஜாதி, மதம், பேதம், படித்தவன், படிக்காதவன், இந்த மாதிரி எதுவுமே நான் கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய சைதன்ய ஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபமே நான் அப்படின்னு முதல் கேள்விக்கே பதில் சொன்னவர். இது 8 வயசுல சொல்றார். அதுக்கப்புறம் இத்தனை கிரந்தம் எழுதுறார். அவருடைய வித்வத்தை காண்பிச்சுக்கிறதுக்கு பார்த்தேன்னா அப்பவே அவருடைய விஷயம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எதுக்கு இத்தனை ஸ்தோத்திரம், இத்தனை விஷயம் அவர் எதுக்கு பண்ணினார் அப்படின்னா நமக்காக தான். அவருடைய கருணை என்னன்னா நம்மளை அவர் ரெப்ரசன்ட் பண்றார். இன்னைக்கு ரொம்ப படிச்சவா இருப்பா, படிக்காதவா இருப்பா, பக்தி பண்றவா இருப்பா, எதுவுமே தெரியாதவா இருப்பா, அதை பண்ண தெரியாதவா இருப்பா. அவ எல்லாருக்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒண்ணுமே தெரியாதவன் இருந்தாலும் அவனையும் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு சொல்றார். ஒண்ணுமே தெரியாதா, கோவிந்தா அப்படின்னு பஜனை பண்ணு, சிவசிவா அப்படிங்கிற பஜனை பண்ணு. சிவசிவேதி சிவேதி சிவேதி வா பவ பவேதி 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 வா ஹர ஹரேதி 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 வா மம மன சிவமேவ நிரந்தரம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, பக்தி அப்படின்னா இவ்வளவு ஞானத்தை அடைஞ்ச ஒருத்தர், அதுவும் அத்வைத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்திலையும் பகவானை பார்க்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை சொன்ன ஒருத்தர்கிட்ட இவ்வளவு பக்தி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அவருடைய சித்தாந்தம் வேற. அவர் பக்தி பண்ண வேண்டான்னு சொல்லவே இல்லை. சங்கர பகவத்பாதாள் மாதிரி பக்தி பண்ணவர், க்ஷேத்ராட்டனம் பண்ணவரை இன்னொரு ஆச்சாரியால பார்க்க முடியாது. ஏதோ ஒரு தெய்வத்தை பார்த்துட்டு அந்த ஒரு தெய்வத்துக்கு மாத்திரம் கோவிலுக்கு போனவர் கிடையாது. நம்ம முன்னோர்கள் எத்தனை க்ஷேத்திரத்துக்கு போனாலோ, என்னென்ன தெய்வத்தை வழிபட்டாலோ அத்தனை தெய்வத்துக்கு க்ஷேத்திரத்துக்கும் போனார். ஏன்னா நம்ம பெரியவா பண்ணதை ஏதாவது நம்ம பண்ணாம போனோம்னா அடுத்த ஜென்ரேஷன் கெட்டு போயிடும் இல்லையா. அவாலே பண்ணலை, நான் எதுக்கு பண்ணணுங்கிறது ஆயிடும். அப்படி இல்லாம நம்ம பெரியவா பண்ண ஒன்னொன்னும் விஷயம்தான், ஒரு க்ஷேத்திரமும் விஷயம்தான் அப்படின்னு நமக்கு காண்பிச்சு வாழ்ந்து காண்பிச்சவர் ஆச்சாரியார் சங்கர பகவத்பாதாள். நாஸ்தி வினஜா நாச்சார பக்தி க்ஷமா சாதுரியா. அடுத்தது க்ஷமாங்கிற ஒரு விஷயம் சொல்றார். பொறுமை அப்படின்னு சொன்னா அது சங்கர பகவத்பாதாள்கிட்ட தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியாள் அங்க இருந்துட்டு இருக்கார். அவருடைய சிஷ்ய எல்லாரோடையும் இருந்து எல்லாம் பாஷ்ய கிரந்தங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ உக்ர பைரவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரார். அவர் ரொம்ப இந்த மாந்திரிகள்லாம் பண்ணக்கூடியவர். இந்த மாதிரி மனுஷர்களை வதம் பண்ணி அதன் மூலியமா பகவான்கிட்ட இந்த
எனக்கு சில சித்திகள்லாம் ஏற்படணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கார். அப்போ அவர் சொல்றார், ஒரு நிஷ்டையான ஒரு யதி அவருடைய தலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அபிலாஷம் இருக்கு. அப்போ அவர் இவர்கிட்ட சொல்றார், அந்த உக்ரபைரவர் சங்கர பகவத்பாதாள்கிட்ட சொல்றார். அதுக்கு சங்கரர் சொல்றார், அவருடைய தபஸ் என்ன, அவருடைய வலிமை என்ன, என்ன வேணா பண்ணியிருக்கலாம். அவர் என்ன பண்றார், இங்க பாருப்பா, என்னுடைய சிஷ்யர்கள் இத்தனை பேர் இருக்கா, இவா இருக்கும்பொழுது நீ பக்கத்துல வராத, அவ என்னை விடமாட்டா, அவள்லாம் மாத்தியான்மிக காலத்துல ஸ்நானத்துக்கு போயிடுவா, அந்த சந்தர்ப்பத்துல நான் தனியா இருப்பேன், உனக்கு இந்த சரீரத்துல ஒரு பங்கு உனக்கு பிரயோஜனப்படுறது அப்படின்னா தாராளமா இந்த சிரசை எடுத்துக்கோப்பா அப்படிங்கிறார். நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய நமக்கே எத்தனை செக்யூரிட்டி வச்சுட்டு இருக்கோம், அப்பேற்பட்ட லோககுருவாக இருக்கக்கூடிய சங்கர பகவத்பாதாள் தன்னுடைய சிரசை கொடுக்கறதுக்கு கூட தயங்கலை. அப்போ அவருடைய பொறுமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த விஷயம் முடிஞ்ச உடனே அவருடைய சிஷ்யரான பத்மபாதாச்சாரியால் தன்னுடைய குருநாதாரையே சராசர்வத்திர காலம் ஸ்மரிச்சுட்டே இருக்கிறதுனால தன் குருக்கு ஏதோ ஒரு சிரமம்னு தெரிஞ்சு அவர்கிட்ட நிருசிம்மாவேசம் ஏற்பட்டு அதன் மூலியமாக அந்த உக்ரபைரவ வதம் ஏற்பட்டதை தவிர சங்கர பகவத்பாதாள் அவருக்கு எதுவும் சாபம் கொடுத்ததா நமக்கு சரித்திரங்கள்ல இல்லை. அப்போ ஆச்சாரியாளுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாச்சார பக்தி க்ஷமா சாதுரியா சச்சசாச்சசாச்சசாலம் வியகேலம் தியமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தமமான ஒரு ஸ்லோகம். ஆச்சாரியாளுடைய வைபவத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கே பெரிய யோக்கியத்தை வேணும். அதனால நம்ம ஜென்மா எடுத்திருக்கோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னாக்கா, இப்பிறவி எடுத்த பஜனாவதெல்லாம் திடம்பட ஈசனை நாடுதல், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன். இப்படி இந்த ஜென்மா எடுத்தது என்ன அப்படின்னா, இந்த ஞானத்தை அடைஞ்சு அந்த பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நாடும் நகரமும் நல்திரு கோவிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோவிலாய் கொள்வனே. எடுத்த உடனே நம்ம ஞானத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா யாருக்கும் புரிய போறதில்லை. இது ஏதோ வேற டாப்பிக்கா இருக்கு, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிடுவா. ஆச்சாரியால் பேசிக்லேருந்து வரார். எடுத்த உடனே உனக்கு அத்வைதம் எல்லாரும் ஈஸ்வரன் அவர் பேசலை, அது தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா, எல்லாம் வேற மாதிரி போர்ட்ரேட் பண்றா. எந்த பேதமும் மனுஷர்களுக்குட்ட எந்த பேதமும் பார்க்காத ஒரே ஆச்சாரியன் சங்கர பகவத்பாதாள், தெய்வங்களுக்குள்ள எந்த பேதமும் பார்க்காத ஒரே ஆச்சாரியன் சங்கர பகவத்பாதாள் அப்படிங்கிறத நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். அதனால சங்கர பகவத்பாதாளுக்கு நம்ம இந்த சனாதன மதத்தை சேர்ந்த ஒருத்தரும் கடமைப்பட்டிருக்கோம். எதுக்கு, நமக்கு பக்குவம் அடையிற வரைக்கும் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போகணும். ரொம்ப வைசிஷ்யமான இந்த பஞ்சபூத க்ஷேத்திரங்களுக்கு போகணும். ஸ்ரீரங்கம் முதலிய வைசிஷ்யமான க்ஷேத்திரங்களுக்கு போகணும். காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சின்னு சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியர்களுடைய க்ஷேத்திரங்களுக்கு போகணும். பிள்ளையார்பட்டின்னு சொல்லக்கூடிய கணபதி க்ஷேத்திரத்துக்கு போகணும். மருதுமலை முதலிய சுப்பிரமணிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகணும். நம்ம பெரியவாள்லாம் கட்டி வச்சது ஏதோ அவளுக்கு வேலை இல்லாமையோ ஏதோ நிறைய பணத்தை வச்சுட்டு ஏதோ வேலை இல்லாமல் கட்டி வச்சிருக்கா அப்படிங்கிறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு மூர்த்திக்கும் ஒரு தெய்வத்துக்கும் அசாத்தியமான சாதனை இருக்கு, அசாத்தியமான ஒரு வைசிஷ்யம் இருக்கு. இப்படி நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் இந்த எல்லாத்தையும் அப்படியே பண்ணதுனால தான் நம்ம ஆச்சாரியாளுக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்கிறோம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் அப்படிங்கிறோம். ஆலயம்னு சொன்னால் இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம், எல்லாம் நிறைந்த இடம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஆலயம் அப்படின்னு பேர். வேதமும் சாஸ்திரமும் புராணமும் நிறைந்த ஒரு இடம். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசல அவர், எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுகிறார், எல்லா ஜனங்களுக்காகவும் பேசுகிறார். யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா ஜெகத் சாட்சிணி அப்படின்னு ஒரு சின்ன பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன எறும்பு பரியந்தம் எந்த ஒரு வஸ்து அந்த எக்ஸிஸ்டன்ஸ் நிறைஞ்சு இருக்கோ, யாருக்கிட்ட அந்த உயிர்த்தன்மை இருக்கோ அது அத்தனையும் ஈஸ்வரன் அப்படிங்கிறார். சாண்டாலோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மம. ஞானத்தை அடைந்தவன் எந்த ஜாதி எந்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், படித்தவன் படிக்காதவன் யாரா வேணா இருக்கட்டும், அவன் என்னுடைய குருக்கு சமமானவன் சொன்ன ஒரே ஆச்சாரியால் சங்கர பகவத்பாதாள். அதனால சங்கர பகவத்பாதாள் நம்ம அத்தனை பேரும் கடமைப்பட்டிருக்கோம். இப்பேற்பட்ட உத்தமமான சங்கர ஜெயந்தியை நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம பெரிய பாக்கியம். அதனால திருமதர்களும் சங்கர பகவத்பாதாளை நமஸ்கரிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்த்தவியம். கர்த்தவியம்னா என்ன அர்த்தம், கடமை அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம பண்ணாமல் போனோம்னா கிருத்தக்தன் ஆயிடுவோம். அதனால எந்த பாதையும் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருந்த போது நமக்குன்னு ஒரு பாதை, பக்தி மார்க்கமா ஞான மார்க்கமா அனுஷ்டான மார்க்கமா எந்த பாதையில் போனாலும் உனக்குன்னு ஒரு பாதை இருக்குப்பா, நீ இந்த பாதையில் நீ வரலாம் அப்படின்னு நமக்கு வழிகாட்டினவர் ஆதிசங்கர பகவத்பாதாள். அதனால சங்கர பகவத்பாதாளுடைய உத்தமமான விஷயத்தை நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். அதனால சங்கர பகவத்பாதாளுடைய அந்த வைசிஷ்யத்தை யாராவது ஒருத்தர் டெய்லி ஒரு ஸ்லோகத்தை சங்கர பகவத்பாதாள் பண்ண ஒரு ஸ்லோகத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை ஒரு பாடமாக எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறி போயிடும். அவ்வளவு வைசிஷ்யம். துவயி மயி சான்யத்ரைகோ விஷ்ணு வியர்த்தங்குப்பியசி மைய சகிஷ்ணு சர்வஸ்மின்னபி பஷ்ய ஆத்மானம் சர்வத்ரோத்ஸிருஜ பேத ஜானம்.
உனக்கு நீ நான் அப்படிங்கக்கூடிய இந்த பேதம் எதுக்குப்பா? படித்தவன் படிக்காதவன் ஜாதி மதம் இதெல்லாம் எதுக்குப்பா பார்க்கிற? எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பகவான் தானேப்பா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனுஷர்கள்ட்ட மாத்திரம் இல்லை, எல்லா உயிர்கள்ட்டையும் இருக்கக்கூடியது அந்த பகவான் தான். அதனால இந்த பேதம்லாம் பார்க்காதப்பா. ஏன்னா நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் எல்லாம் ஒரு க்ஷண மாத்திரத்தில் நம்மளை விட்டு போயிடும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இது எல்லாமே போயிடும். பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு அப்படிங்கிறார். நம்மளுடைய இந்த இது வரைக்கும் நம்மளை என்ன சொல்லுவா? ஒரு பேரை சொல்லி நம்மளை அழைப்பா. நம்மளுடைய சரீரம் பிராணம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், பாடி எப்போ ரிமூவ் பண்ண போகிறேன் தான் கேட்பா. நம்மளை ஒன்றும் ரொம்ப வச்சு கொண்டாட போகிறது கிடையாது. இத்தனை நாள் நம்ம சம்பாதிச்ச படிப்பாகட்டும், பேராகட்டும், பணமாகட்டும், வீடு வாசல் சொத்து சுகம் பந்துக்கள் உற்றார் உறவினர்கள் யாரும் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. மிருதம் ஷரீரம் உத்ஸ்ருஜ்ய காஷ்டலோஷ்ட சமம்க்ஷிதௌ விமுகா பாந்தவாயாந்தி தர்மஸ்தம் அனுகச்சத்தின்னு ஆச்சாரியால் சொல்றார். நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்றது, இந்த சரீரம் போனதுக்கு அப்புறம் நம்மளை எல்லாரும் ஒரு கட்டையில போட்டு எரிச்சுடுவா. நம்ம சொந்தக்காரால நம்மளை திரும்பி பார்க்காம நெருப்பு வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடுவாளாம். அப்ப எதுப்பா நம்ம கூட வரும் அப்படின்னா, நம்ம பண்ண தர்மம் நம்ம கூட வருமா? நம்ம ஸ்வர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அப்படிங்கிறத தீர்மானம் பண்றது என்ன அப்படின்னா, நம்ம வாழும்போது நம்ம செஞ்ச தர்மம் தான். சிவவாக்கியர் சொல்றார், ஆடு நாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ அப்படிங்கிறார். ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே அப்படிங்கிறார். சிவவாக்கியர் சொல்லும்பொழுது, எத்தனையோ ஆடு மாடு தோட்டம் துறவு பண்ணை எல்லாம் வச்சுருக்கேள், எத்தனையோ மனுஷர்கள் உங்களை சுற்றி எல்லாம் வச்சுருக்கேள், பணம் புகழ் பேர் எல்லாம் வச்சுருக்கேள். நீங்கள் மரணிக்கும் பொழுது இது ஏதாவது உங்களோட கூட வரப்போகிறதா? நம்ம பெற்றுட்டோன்னு நம்ம குழந்தை நம்ம கூட வரப்போறானா? அல்லது நம்ம மனைவி நம்ம கூட வரப்போறாளா? இல்லை நம்ம அப்பா அம்மா நம்ம கூட வரப்போறாளா? இல்லை அப்பா அம்மா போயிட்டா நம்ம போக போகிறோமா? யாரும் நம்ம கூட வரப்போகிறது இல்லை. தனியாக வந்தோம் தனியாக போக போகிறோம். நம்ம கூட வரக்கூடிய ஒரே விஷயம், சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேங்கிறார். தர்மஸ்தம் அனுகச்சதி. அதனால வாழ்க்கையில எல்லாரும் அந்த தர்ம வாழ்க்கையில வாழணும். சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமன பரியந்தம் நம்மளுடைய வாழ்க்கை தர்மம் என்ன சொல்றதோ அது பிரகாரம். நம்மளால எவ்வளவோ பெரிய பெரிய தர்மங்கள் பண்ண முடியாம இருக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு அவளால என்ன முடியுமோ. இந்த லோகத்துல யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, யாரும் வஸ்திரம் இல்லாம இருக்கக்கூடாது, யாரும் குளிர்லையும் மழையிலையும் வெயிலையும் சிரமப்படக்கூடாது. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்மளால செஞ்சுண்டு பகவானை நம்ம ஸ்மரிச்சுட்டு இருந்தோமே ஆனால் நமக்கும் வாழ்க்கையில மோட்சம் உண்டு அப்படிங்கக்கூடிய ஒரு வைசிஷ்யமான ஒரு விஷயத்தை நமக்கு ஆச்சாரியால் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். அதனால அந்த சங்கர பகவத் பாதாள எல்லாரும் மனம் மொழி மெய்களால் நமஸ்கரிச்சு அவளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு கேட்டுண்டு இந்த பாஷணத்தை நான் இங்கே பூர்த்தி பண்ணிக்கிறேன். இந்த